வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டது. மகா சிவராத்திரி அன்னைக்கு பூமியோட சுழற்சி எப்படி இருக்குன்னு தெரியுமா? பூமி சூரியனை மட்டுமல்லாது தன்னைத்தானே சுற்றி கொள்ளும் பண்பு உடையது. இந்த சுழற்சி மூலம் உண்டாவதுதான் மைய விலக்கு விசை. இந்த மைய விலக்கு விசையானது 1 முதல் 33 டிகிரி அட்சரேகை வரை இருக்கக்கூடியது. அதில் 11வது டிகிரி தான் மிகவும் செங்குத்தான நிலை. இந்த செங்குத்தான நிலையானது மகா சிவராத்திரி அன்று ஏற்படும். நாமும் இந்த 11 டிகிரியில் இயங்கும் போது, அதாவது நேராக அமர்ந்து கண் விழித்து வாழ்வது நம்முடைய ஆன்ம சக்தியை மேல் நோக்கி உயர்த்துவதற்கு உதவி செய்யும். மகா சிவராத்திரி அன்னைக்கு பூமி, நிலா, சூரியன் இது 3மே ஒரே நேர்கோட்டில் இருக்கும். இந்தியாவில் நடு இரவு 12 மணி 15 நிமிடத்திலிருந்து 12 மணி 45 நிமிடம் வரை உச்சக்கட்ட சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. 144 வருஷத்துக்கு அப்புறம் மகா கும்பமேளா நடக்கிறப்ப வர இந்த மகா சிவராத்திரி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. மகா சிவராத்திரி அப்படிங்கிறது அறிவியலையும் ஆன்மீகத்தையும் உள்ளடக்கிய ஒரு அற்புதமான ராத்திரி.